விடிகாலை நான் சொல்லுவது ஒரு 4 மணி 4:30 மணி வாக்குல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து ஜங்குன்னு கிளம்பி திருப்பரங்குன்றம் போவா. பிள்ளையோட கல்யாண ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்காக போறாளாம். பார்த்தேன்னா இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருப்பா. அந்த கல்யாணத்துக்கு போகும்போது பார்த்தேன் அப்படின்னா மற்ற நாள்லாம் கூட இந்த அளவுக்கு அலங்காரம் கிடையாது. ஆனா பார்த்தேன்னா தலைமுறைந்து கால் வரைக்கும் அப்படியே ஃபுல்லா இது நகை அள்ளி போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கே. இப்ப போய் பார்த்தா முருகனுக்கு கல்யாணமா இல்ல இவா 2 பேருக்கும் கல்யாணமான வித்தியாசம் தெரியாது. அந்த அளவுக்கு இவா ட்ரெஸ் பண்ணிப்பா. திருப்பரங்குன்றம் எல்லைக்கு போன உடனே அப்படியே இவள உள்ள போயிட வேண்டியதானே, போக மாட்டா. என்ன அப்படின்னா முருகன் வந்து கோவிலேருந்து ஏழுவர், தேவயானையும் முருகனும் வந்து அந்த எல்லைக்கு அவர் வருவர், இவா அங்க போவா, வந்து வரவேற்று உள்ளே கூட்டின்னு போவார் முருகன். ஏதாவது அப்பா அம்மா வரானா அதுக்காக மரியாதை கொடுத்து அப்பா அம்மாவை வந்து வாசலுக்கு வந்து முருகன் கூட்டிண்டு உள்ள போவார். 3 தடவை பிரதட்சணமா வருவார் முருகன். வந்து அப்பா அம்மா வந்த உடனே அந்த இடத்துல 3 தடவை அப்பா அம்மாவை சுத்தி வந்துட்டு சேவிச்சுட்டு அப்புறம் அப்பா அம்மாவை கூட்டின்னு போவார். இதெல்லாம் எந்த கோயிலுமே இதெல்லாம் நடக்காது. மதுரையில மட்டும் யூனிக் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம். இவர் என்ன பண்ணணும், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் முருகனை வந்து நடுவில் உட்காத்தி வச்சுட்டு கல்யாணம் மேடையில அதுக்கப்புறம் இவர் 2 ஓரமா இருந்துட்டு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இப்படிதானே லோக வழக்கம். ஆனா மதுரையில மட்டும் வித்தியாசம் என்ன அப்படின்னா இவா தான் எல்லாத்துக்குமே பிரதானம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எங்க இருக்காளோ அங்கதான் பிரதானம். வேற யாருமே மதிக்கிறது கூட கிடையாது. அதனால என்ன பண்ணுவா அப்படின்னா முருகனை ஓரம் கட்டிடுவா. போய் மேடையில போய் பார்த்தேன் அப்படின்னா நடுவுல சிவபெருமான் இருப்பார், இடது பக்கத்துல மீனாட்சி இருப்பா, வலது பக்கத்துல முருகன் இருப்பார். ஓரமா சைடுல முருகனை தள்ளி விட்டுருவா. நம்ம கல்யாணத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஓரமா நின்று அந்த முருகனை பார்க்கணும். அதனால தெரியவே மாட்டேன். ஆனா சிவபெருமான் போய் கல்யாணத்தை நடத்தி கொடுப்பார். நடத்தி கொடுத்தாச்சு. அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் இருப்பா. திருமஞ்சனம் ஆகும் எல்லாருக்கும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் முருகன் பெரியாவடைக்கு தேவயானைக்கு எல்லாருக்கும் அட்டடேட்ட திருமஞ்சனம் ஆகும். ஆச்சரியமா இருக்கும் சேவிக்கிறதுக்கு. அது முடிஞ்சிட்டு சாயங்காலமா திருப்பி புறப்பட்டு இவா இதுக்கு வரணும், மதுரைக்கு வரணும். ஒரு ராத்திரி 7-7:30 மணிக்கு என்ன பண்ணுவா அப்படின்னா முருகன் வந்து வெள்ளி அம்பாரியுடன் கூடிய வெள்ளி யானையில எழுவர். யானை வாகனம் மாப்பிள்ளை ஒன்னும், அதனால யானையில கூட்டிக்கிறாளாம். தேவி யானை வந்து ஒரு பெரிய புஷ்ப பல்லக்குல அழகான பூப்பல்லக்குல இருக்கும். அந்த பூப்பல்லக்குல தேவி யானை எழுவா. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பல்லக்கில் ஏறுவா. ஏன்னா ராத்திரி வேலைனால கொஞ்சம் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக பல்லக்கில் போவா, 3 பல்லக்கில். அந்த பல்லக்கில் வந்து இவ என்ன பண்ணுவா, சரி அப்படியே கிளம்பி போயிடலாம் இல்லையோ, அப்படியே அனுப்பக்கூடாது. அதாவது பாருங்க, நம்மளுடைய ட்ரெடிஷன் அண்ட் கஸ்டம்ஸை ஒரு முருகனும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நடத்தி காட்டா. இப்படிதான் நீங்க வாழணும்னு. என்னன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போய் வாசல நிற்பா. உடனே முருகன் ஓடி வந்து அம்மாவையும் அப்பாவையும் 3 தரம் பிரதட்சணமா பொண்ணோட சேர்த்து, அதாவது பையன் மட்டும் வரா, மருமகள் வரல என்ன கிடையாது, மருமகளும் மகனும் சேர்ந்து மாமனாரையும் மாமனாராகிய அப்பாவாகிய சிவபெருமானையும் அம்மாவையும் மீனாட்சியையும் 3 தரம் பிரதட்சணமா வந்து அதுக்கப்புறமா எதிரெதிர நின்று 2 பேருக்கும் மற்ற டயத்துல தீபாராதனை ஆகி அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரை வருவா. இதுக்கு விடைபெறும் காட்சின்னு பேர், பிரியாவிடை உற்சவம்னு பேரு. ஆச்சரியமா இருக்கும். போய் சேவிக்கிறதுக்கு கூட்டமான கூட்டம் நிற்கும். அந்த மக்கள் வெள்ளத்துக்கு நடுவுல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நிற்க முருகன் வந்து அப்பா அம்மாவை 3 தரம், அன்னைக்கு இந்த கதை கேட்கிறேன் அது பேர் என்ன, ஞானப்பழக்கதை, பிள்ளையார் வந்து அப்பா அம்மா சுத்தி வந்தாங்கிற மாதிரி இங்க முருகன் வந்து அப்பா அம்மாவை சுத்தி வருவர். பார்க்கறதுக்கே கண் கோடி வேணும்.